ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ நம்ம ஃபேவரட் டைரக்டரான இயக்குனர் பாரதி ராஜா சார் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் இந்த செய்திக்கு நடுவில் அவர் இறந்ததுக்கு அப்புறமா நடந்த சில விஷயங்கள் ரொம்பவே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் கிளப்பியிருக்குன்னே சொல்லலாங்க. அது என்னன்னு இந்த வீடியோவில் விரிவாக போய் பார்க்கலாம் வாங்க. பாரதி ராஜா சார் இறந்ததுக்கு அப்புறமா திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள்னு பலரும் அவரை நேரில் வந்து பார்த்து அஞ்சலி செலுத்திட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம கங்கை அமரன் அவர்கள் அங்கே வந்திருக்காங்க. பாரதி ராஜா பார்த்த உடனே அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட மனைவியும் மகளும் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கங்கை அமரன் அவர்கள். அவங்க ஏன் அப்படி கோவப்பட்டாங்கன்னா, கடைசி காலத்தில் பாரதி ராஜா சார் உடம்பு முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ கூட யாருமே வந்து பக்கத்தில் இல்லாமல் இப்போ வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆதங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ இந்த சூழல் ரொம்பவே பரபரப்பாக இருந்தது. அப்புறமா அங்கே வந்து ராதிகா தான் கொஞ்சம் அவரை காம் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு அவரை வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இந்த டைமில் இது பேசக்கூடாது அப்படின்னும் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு பின்னால் ஒரு சோகமான கதை இருக்குது. போன வருஷம் மார்ச் 2025 தான் அவரோட மகன் மனோஜுங்கிறவர் இறந்து போனது. அவருக்கு ரொம்பவே பாதிப்பு ஆயிருக்குங்க. ஸோ மனதளவில் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. மகனோட இழப்பு, உடல்நிலை பாதிப்புன்னு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்ட காலங்களில் அவரோட குடும்பத்தினர் தனிமையாக விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கங்கை அமரனுக்கு ரொம்பவே ஆதங்கமாக ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அவர் அந்த டைமில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக அவங்க மேலே வந்து கோவப்பட்டிருக்காரு. நிஜமாவே யோசிச்சு பாருங்கள், இவ்வளவு பெரிய சாதனையாளராக இருந்த ஒருத்தருக்கு இப்படி ஒரு கடைசி காலம் அமைஞ்சது ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வருதுங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கங்கை அமரன் சார் ரியாக்ட் பண்ணது சரியா? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.